அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழ் மொழி சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற பெயரிலே 3 தமிழ்ச்சங்கங்கள் நடந்ததாகவெல்லாம் வரலாற்று குறிப்புகளும் புராண அடிப்படையிலே நம்பிக்கைகளும் வழங்கி வரப்படுகிறது. இந்த வரிசையில் முதல் 2 சங்கங்களும் கடல் கோளால் அந்த நூல்கள் எல்லாம் அழிந்துவிட்டு போனதாக நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மறுபடியும் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி நம்மிடையே இயல்பாக எழும்தானே. இயற்கை சீற்றங்களை யாரால் கணித்து சொல்ல முடியும்? திடீரென்று அப்படி ஒரு பேரலை, பேராழி ஏற்பட்டு அதன் மூலமாக தமிழ் நூல்கள் எல்லாம் ஒருவேளை இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி வந்தால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே கணினி போலே எல்லா தமிழ் நூல்களையும் சற்றேறக்குறைய மனப்பாடமாகவே வைத்திருந்த மிகப்பெரிய தமிழ் ஆளுமையாக ஒருவரை சுட்டிக்காட்டி, மனித பிறவி போலே தெரிந்தாலும் இவருக்குள்ளே தமிழ் கணினி ஒன்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கும்படியாய் எல்லா தமிழ் நூல்களையும் கரதலமாக மனப்பாடமாக வைத்திருந்து அந்த தமிழ் நூல்களுக்கான உரைகளையும் கூட வரியடையே நினைவிலே வைத்திருந்து அதை நூல்களாக எழுதியும் சொற்பொழிவுகளாக பேசியும் பாடம் சொல்லியும் மாணவர்களுக்கு வகுப்பறையிலே நீண்ட மணி நேரங்களுக்கு தொடர்ந்து பாடமெல்லாம் சொல்லியும் வாழ்ந்த அத்தனை பெரிய ஒரு தமிழ் ஆளுமையை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். யார் இவர்? இந்த அளவிற்கு தமிழ் மொழியின் பேரிலே ஒரு காதல் கொண்டிருந்து தமிழ் கடலாக திகழ்ந்த இவர் யார் என்று கேட்டால் தி.வே. கோபாலையர் என்ற ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமைத்தான் இவர். 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வேங்கடராமையர் மற்றும் லட்சுமி அம்மையார் ஆகிற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர்தான் கோபாலையர். 6 பேர் உடன் பிறந்தோர்கள் என்று மிகப்பெரியதொரு குடும்பம். அந்த குடும்பத்தில் தலைமகனாக விளங்கினார். தமிழ் அன்னை செய்த தவப்பயனாக பிறந்தவர் என்று இவருடைய தமிழ் மொழி ஆளுமைக்காகவே இவரை நாம் கொண்டாடலாம். தமிழ் கடலாக, கல்வி கடலாகவே திகழ்ந்தவர் இவர். சிறிய வயதில் தந்தையார் ஆற்றி வந்த அரசாங்கத்திற்கான எழுத்தர் பணி, அந்த பணியின் தாக்கமோ என்னமோ குழந்தைகளும் கூட நல்ல முறையில் கல்வியிலே தேர்ந்திருக்க வேண்டும் என்று இவருடைய தந்தையார் ஆசைப்பட்டார். அதனால்தான் தலைமகனான கோபாலையருக்கு இளமை பருவத்திலேயே பாடம் சொல்லி வைப்பதற்கும் அதைத் தொடர்ந்து அந்தந்த காலத்தில் இளநிலை, முதுநிலை என்று இப்போதெல்லாம் நிகழ்காலத்திலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு போலே அப்போது வழங்கி வந்த ஒரு அமைப்பு. அதிலே பண்டிதர் பரீட்சை என்றும் ஆனர்ஸ் பரீட்சை என்று இப்படியெல்லாம் பெயர் வைப்பார்கள். அது போன்ற ஒரு அமைப்பில் திருவையாறு அரசர் கல்லூரியிலும் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தமிழ் மொழியில் கற்றுத் தேர்ந்து அதில் எல்லா தேர்வுகளிலும் முதன்மை மாணாக்கராக வெற்றி பெற்று அந்த வெற்றிக்காக பதக்கம், பட்டயம், பணப்பரிசு என்று எல்லாவற்றிலும் முதல் நிலையிலேயே தேர்ந்து வந்தார். இதையும் அடுத்து அப்போதைய வழக்கப்படி தமிழ் வித்வானாக, தமிழ் புலவராக ஒருவர் அறியப்பட வேண்டும் என்றால் அதற்கு தகுதியாக பரீட்சைகள் நடத்தப்படும். அந்த பரீட்சையும் மதுரையிலே இயங்கி வந்த தமிழ்ச்சங்கம் நடத்தி அந்த வித்வான் என்கிற பட்டத்தை வழங்குவார்கள். அதற்கு தகுதியாக இத்தனை நூல்களை வாசித்து, உரைகளை எல்லாம் வாசித்து தேர்ந்து அதற்காக வேண்டியே தேர்வெழுத வேண்டும். அப்படியும் தேர்வெழுதி தமிழ் புலவராக, இந்த மொழியில் உயர்ந்ததோர் ஆளுமையாக வருவதற்கு தகுதி பெற்றவர் என்று மதுரை தமிழ்ச்சங்கம் இவரை அங்கீகரித்தது. அதைத் தொடர்ந்து தமிழாசிரியர் பணி. மாணவனாக திகழ்ந்தபோது எல்லா பாடங்களிலும் முதல் நிலையில் தேர்ந்தார். அத்தனை தேர்விலேயும் முதல் நிலையில் தேர்ந்ததோடு பற்பல சிறப்பு பட்டங்களும் வெற்றியும் இவரை தேடி வந்தன. இவ்வளவு சிறப்பான ஒரு மாணவராக, இத்தனை தூரத்திற்கு மாணவ பருவத்திலே ஒருவர் ஈடுபாடோடு அந்த மொழியை பயின்று அதிலே தோய்ந்திருந்தபடியால் மிகச்சிறந்ததொரு ஆசிரியராகவும் இவர் உருவாகி இருக்க வேண்டும். அதனால்தான் திருப்பனந்தாள் ஆதீனத்தின் சார்பிலே நடைபெற்று வந்த திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்குகிறார். ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளும் சமஸ்தானங்களாலும் சிறிய அளவிலான அரசர்களும் ஆட்சி செய்து வந்தபடியாலும் அவர்களில் பலருமே தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் ஆனபடியால் இங்கே தமிழ் மொழி பயிற்றுவிப்பதற்கென்று பெரிய அளவில் வித்யாஸ்தானங்கள், கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ இல்லாதிருந்த சூழல். இந்த குறை தீர சைவ சித்தாந்த ஆதீனங்கள், சைவ ஆதீனங்களும் மடங்களும் தான் மிகப்பெரிய அளவிலான தமிழ் பணியை அந்த நூற்றாண்டுகளிலே ஆற்றினார்கள். இன்றைக்கும் நாம் கொண்டாடக்கூடிய 16, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து அறியக்கூடிய தமிழ் வித்வான்கள்,
சற்றேறக்குறைய எல்லோருமே என்று சொல்லலாம், அத்தனை பேரும் சைவ ஆதீனங்கள் நடத்தி வந்த தமிழ் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தான் பயின்று பட்டம் பெற்றவர்கள். அந்த நிலையில் சைவ ஆதீனங்கள் நடத்தி வந்த கல்லூரிகளில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது திருப்பனந்தாள் காசி திருமடம் நடத்தி வந்த செந்தமிழ் கல்லூரி. அந்த கல்லூரியில் இவர் ஆசிரியராக சேர்ந்தார். தமிழும் சைவமும் எப்போதும் இரண்டர கலந்திருக்கும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் என்றால் கூட கடந்த ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்குள்ளே எடுத்து பார்த்தால் தமிழ் வித்வான்களாக அந்த மொழியிலே பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் சைவ இலக்கியங்களிலும் தோய்ந்து சைவ நூல்கள், அதற்கான உரை நூல்கள் இதிலெல்லாம் தோய்ந்திருப்பார்கள். சைவ சமயவாதிகளே பெரும்பான்மை தொன்மையான தமிழ் நூல்களுக்கு உரை எழுதியவர்களாகவும் இருப்பார்கள். அந்த அளவிற்கு இந்த மொழியும் சைவ சமயமும் இரண்டர கலந்த ஒரு சிறப்புடையது. அதனால்தானோ என்னவோ இவரும் பழைய சைவ இலக்கியங்களாக இருந்த பக்தி இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம் முதலியவற்றிலே மிகுந்த ஈடுபாடோடு இருந்தார். அந்த நூல்களிலே வழங்கி வந்த அருஞ்சொற்கள் அதிகமாக இன்றைக்கு கூட பேச்சு வழக்கில் இல்லாத சொற்களுக்கெல்லாம் சுவைபட விளக்கம் சொல்வார். இதே அளவுக்கு ஒரு ஊற்றம் இவருக்கு வைணவ நூல்களின் பேரிலும் இருந்திருக்கிறது. திருமங்கையாழ்வார் பாடிய 6 பிரபந்தங்கள், பெரிய திருமொழி, தாண்டகங்கள், திருவழுக்கூற்றிருக்கை என்று 6 பிரபந்தங்களுக்கும் இவர் பெரியவாச்சான் பிள்ளை என்ற உரையாசிரியர் எழுதிய மணிப்பிரவாள உரையை முழுவதுமாக தமிழ்படுத்தி இருக்கிறார். மணிப்பிரவாளம் என்றால் அதிலே சரிக்கு பாதி வடமொழி சொற்கள் அதிலே கலந்திருக்கும். வடமொழி நூல்களிலிருந்து ராமாயணம், மகாபாரதம் முதலிய ஸ்லோகங்கள் எல்லாம் வடமொழியிலேயே மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கும். அது தமிழோடு அதை அணுகுபவர்களுக்கு அத்தனை தூரம் சுவையாக அதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அந்த குறை தீர மணிப்பிரவாளமாக இருந்த அந்த நடையை முழுவதுமாக தமிழ்படுத்தி அந்த உரைகளை எல்லாம் புத்துருவாக்கமே செய்து கொடுத்திருக்கிறார் கோபாலையர். அந்த அளவிற்கு சைவ நூல்களிலே ஆழத் தோய்ந்தும் வைணவ நூல்களுக்கு உரை செய்யும் அளவிற்கு அதிலே ஈடுபாடுமாய் கொண்டு விளங்கியவர். அதன் பிறகு சிறிது காலம் திருக்காட்டுப்பள்ளியிலே இயங்கி வந்த ஒரு கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றி அதன் பிறகு எங்கே தான் தமிழ் பயின்றாரோ அந்த திருவையாறு அரசர் கல்லூரியிலேயே, அது தஞ்சாவூரை ஆண்டு வந்த அரசர்கள் சார்பாக தொடர்ந்து நடத்தி வந்த அந்த கல்லூரி, அங்கேயே இவரும் தமிழ் புலவர் தேர்விற்கான ஆசிரியராக பணியில் அமர்த்தப்பட்டார். அதன் பிறகு சிறுக சிறுக உயர்ந்து துறைத் தலைவர், கல்லூரியின் முதல்வர் பணி வரையிலும் ஆற்றத் தொடங்கினார். இவரிடம் பயின்ற மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வித்வான்கள் எல்லாம் இவரிடம் வாசித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கு. வெள்ளைவாரணனார், மகா வித்வான்கள் இவர்கள் எல்லாம், திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், இப்படி பல பல தமிழ் ஆளுமைகள் இவரிடம் மாணவர்களாக இருந்து தமிழ் பயின்று இவருடைய போக்கிலேயே இவர் பாணியிலேயே மெத்த படித்தவர்களாய் தமிழ் நூல்கள் என்று எதை பார்த்தாலும் ஆர்வத்தோடு அதை ஊன்றி கற்று அதிலே இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் அதன் சுவைக்காக வேண்டியும் இவர்களுக்கே இருந்த ரசனையினாலும் மனப்பாடமாக பத்தியாக பாடல் பாடலாக ஒப்பிக்கக்கூடிய நிலையில் அதை மனதிலே நிறுத்தி கொள்ளும்படி இருந்தார்கள். இவர் ஆசிரியராக பணியாற்றிய அந்த காட்சிகளை எல்லாம் சொல்லும்போது வகுப்பிற்குள்ளே வேக வேகமாக நுழைவாராம். உள்ளே வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து இன்றைக்கு என்ன பாடம் என்று ஒரு கேள்வி வைப்பார். அவர்கள் இந்த நூல்தான் இப்போது வாசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். உடனடியாக அந்த நூலில் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம், எத்தனை பாடல்கள் முடித்திருக்கிறோம் என்று கேட்டு அவர்கள் இதுவரையில் பார்க்கப்பட்டிருக்கிறது, இனி இந்த இடத்திலிருந்து பார்க்கணும் என்று சொல்லிவிட்டால் போதும், நேரே போய் மேசையிலே ஒரு காலை மடித்து கொண்டு அமர்ந்து கொண்டு இவருடைய மனக்கண்ணிலிருந்து அந்த பக்கங்களை புரட்டி புரட்டி அடுத்தடுத்த பாடல்களை ஒவ்வொன்றாக மேற்கோள் காட்டி விளக்கமாக பேசத் தொடங்கி விடுவார். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இவர் பாடம் எடுக்கும் போது அதற்கான புத்தகத்தை கூட கையில் வைத்து கொள்ள மாட்டார். நூலிற்கு தேவையே இல்லாதபடி தான் மனப்பாடமாக அந்தந்த தலைப்புகளை அந்தந்த பாடல்களை அப்படியே உள்ளே வைத்து கொண்டே இருப்பாராம். அந்த மனக்காட்சியிலே அந்த பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இறைவன் காட்டிக் கொடுக்க தங்கு தடையில்லாமல் அடுத்தடுத்த சொற்கள் அருவி போலே பெருக்கெடுக்க வகுப்பெடுக்கக்கூடியவர். இவரிடம் கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக ஆசிரியர்கள் எப்போதும் சூழ இருப்பார்களாம். ஒரு ஆசிரியரை சூழ மாணவர்கள் இருந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவருக்கு சக ஆசிரியர்களே எப்போதும் இவரை சூழ்ந்திருப்பார்களாம். இவர் பழைய காலத்தில் இவர் வாழ்ந்த அந்த காலம், இவர் பணியாற்றியதெல்லாம் 1960கள் 50கள் இந்த வாக்கிலே. அப்போதுதான் நிறைய தமிழ் நூல்கள் அச்சிடப்பட்டு முதல் கோப்பு 2ஆம் பதிப்பெல்லாம் வந்திருக்கக்கூடிய காலம். 1800களிலிருந்து தான் இந்த பதிப்புகள்லாம் பிரபலமடையுது. அது ஒரு 2-3 பதிப்புகள் ஒருவேளை வந்திருக்கலாம். அதிலே இருந்த எழுத்து பிழைகளை மூல நூல் சுவடியோடு ஒப்பிட்டு பார்த்து திருத்தியதெல்லாம் நிறைய பேர் செய்திருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிழைகள், எழுத்து பிழைகள் இருக்கும். அந்த எழுத்து பிழைகள்
அதை அச்சிட்டவர் கவனிக்காமல் அப்படியே விட்டபடியால் அடுத்தடுத்த பதிப்புகளிலும் அந்த பிழை தொடர்ந்து வந்திருக்கும். சில பாடல்களிலே அந்த ஒரு பிழை விபரீதமாக பொருள் கொள்ளும்படியாகவும் பொருளே மாறிப்போகும் அளவிற்கெல்லாம் இருக்கும். அப்போது பாடம் சொல்லித்தரும் மற்ற ஆசிரியர்கள், ஐயா இந்த சொல் இந்த இடத்திலே வருகிறதே, இதற்கு பொருத்தமான ஒரு உரை சொல்ல முடியவில்லை, அது ஏதோ அந்த இடத்தில் சரியாக பொருந்தவில்லையே என்று கேட்டால் அதை இவருக்கு இருந்த மொழி அதிகாரத்தாலே அந்த பதிப்பிலே எழுத்து பிழையோடு அச்சிடப்பட்டிருக்கிறது, இந்த இடத்தில் குறிலாக இது வர முடியாது, இந்த இடத்தில் இது நெடிலாகத்தான் வர வேண்டும் என்று இருந்த பிழையை சுட்டிக்காட்டி திருத்தி பொருள் சொல்லும் அளவிற்கு இவருடைய ஆளுமை இருந்தது. மொழியின் பேரிலே இவருக்கு இருந்த அந்த அதிகாரம் இவருடைய வாசிப்பினாலும் ஆழ்ந்த புலமையினாலும் விளைந்தது. இப்படி இவர் பாடமெடுத்த காட்சிகளையே ஒவ்வொன்றாக மாணவர்கள் சுவைப்பட அதையெல்லாம் விவரித்து கொண்டிருப்பார்கள். ஆயினும் கல்விச் சூழல், அந்த அமைப்பு சூழலிலே இவரும் அங்கே நடந்து வந்த அரசியலுக்கெல்லாம் தப்பி பிழைக்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான காலம். ஒன்றிற்கு 2 முறை இவர் திருவையாறு அரசர் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தபோது பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருந்தது. அது அங்கேயே இருந்தவர்கள் நிகழ்த்தி காட்டிய சில அற்பமான அரசியலினாலே ஒரு முறை இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மீண்டும் பணியிலே சேர்ந்து தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். மறுபடியும் ஒரு முறை ஒரு பெரிய குழப்பம் எல்லாம் செய்து இவரிடமிருந்து எப்படியாவது விடைபெற வேண்டும், இவரை கல்லூரியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று சிலர் முனைந்தார்கள். காரணம், அந்த காலத்திய அந்த குருகுல கல்வி முறையிலே பாடம் எடுக்க அமர்ந்து விட்டால் நேரம் காலம் போவது தெரியாமல் ஆசிரியர்களுக்கு அந்த ஊற்றம், நல்ல பாண்டித்யம் அவர்களிடம் இருந்தாலும் எதிரே இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு அதிலே ஈடுபடுகிறார்களோ அந்த அளவிற்குத்தான் ஆசிரியர்களும் அதிலே ஒரு ஈடுபாடு வரும். இவரை சூழ்ந்திருந்த மாணவர்கள் எல்லாம் நல்ல ரசனையோடு இவர் பாடல்களை கேட்கும்போது, இவர் சொல்லும் பாடத்தை கேட்கும்போது இவரும் அங்கே அமர்ந்து கொண்டு மணிக்கணக்காக பாடம் சொல்லுவார். அந்த அளவிலே ஒரு குருகுலம் போன்ற அமைப்பில் இருந்த தலைமுறையினரிடம் இவர் பாடம் கேட்டபடியால் அதே வழக்கம் இவரிடமும் தொடர்ந்தது. அதனால் மீண்டும் சில குழப்பங்கள், 2வது முறையாக இவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அதோடு தன்னுடைய கல்லூரி பணியை நிறைவு செய்து கொண்டு பாண்டிச்சேரியிலே நடந்து வந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய ஒரு ஒப்பந்தத்தின் பேரிலே நடந்து வந்த ஆய்வு நிறுவனத்தில் பணியிலிருந்து பல நூல்களை பதிப்பித்தார். அதனால் தான் தொடங்கும் போது சொன்னேன், ஒருவேளை தமிழ் நூல்கள், குறிப்பாக பழைய இலக்கண நூல்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்றொரு கேள்வி எழுந்தால், கோபாலையர் இருக்கும் வரையில் நமக்கு அதனால் குறையில்லை என்று நம்பலாம்படியான ஒரு புலமை இவரிடம் இருந்தது. இவர் கை வைக்காத தமிழின் உட்கட்ட துறைகளே இல்லை என்று சொல்லலாம். சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து தொல்காப்பியம், அதற்கு நச்சினார்க்கினியார் உரை, இப்படி தொடர்ந்து 2400-500 வருட தமிழ் பாரம்பரியத்தில் எழுந்த எல்லா நூல்களையும் கண்ணில் சாத்தி அதனுடைய ஆழ்பொருளிலே இவர் தோய்ந்து அதிலே இன்பம் கண்டவராகவே இவருடைய காலம் கடந்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு புதுச்சேரியிலே வசித்து வந்த காலத்தில் இவர் இறைவனுடைய திருவடியை அடையும்படியான ஒரு சூழல். ஆயினும் அன்னார் இயற்கை எய்திய நிலையிலும் கூட இவருடைய பெருமை தமிழுள்ள வரையிலும் நிச்சயம் இருக்கும் என்னும்படியாக தமிழுக்கு தொண்டாற்றியிருக்கிறார். தருமபுர ஆதீனத்திலே ஆஸ்தான வித்வானாகவும் செந்தமிழ் கலாநிதியாகவும் எல்லாம் விருதுகள் கொடுத்து சிறப்பிக்கப்பட்ட தீவே கோபாலையர் அவருடைய பெருமைகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.